ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் வந்து ஆசிட் அண்ட் பேசஸ் லெசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இதில் என்னென்னலாம் நம்ம கற்றுக்க போகிறோம்னா ஆசிட் அண்ட் பேசஸ் பற்றி கண்டு போகிறோம். அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேஸு, டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ஆசிட்ஸ் அண்ட் பேஸும், list out the uses of acid and base. Next வந்து understanding the neutralization reaction between acid and base. அதுக்கப்புறம் know about the acid base indicators பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஆசிடும் பேஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆசிட்ன்றது என்னென்னா, ஆசிட்ன்ற வேர்டு வந்து எதுலேருந்து நமக்கு எடுத்துகிட்டோம்னா லாட்டின் வேர்ட்லேருந்து அசிடஸ்ன்ற வேர்டை எடுத்துகிட்டு வராங்க. இதனோட மீனிங் பார்த்திங்கன்னா சோர் அப்படின்னு சொல்கிறாங்க. Thus the chemical compounds which have the sour taste, இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா sour டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இட் இஸ் ஜென்ரலி கால்ட் அஸ் ஆசிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆல் ஆசிட்ஸ் கண்டைன் வந்து ஒன் ஆர் மோர் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை வந்து அதுக்குள்ளே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மாலிகுல்ஸ் அண்ட் வென் டிசால்வ்டு வாட்டரில் டிசால்வ் ஆகும்போது அது வந்து எப்படி ரிலீஸ் ஆகுமா H+ அயான்ஸை வந்து பிரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இதில் வந்து HCl இருக்குது. HCl வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகும்போது எப்படி ஆகும்னா ஹைட்ரஜன் அயான் ப்ளஸ் குளோரைடு அயானாக டிசால்வ் ஆகும். அதுக்கடுத்து செகண்ட் பார்த்திங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிடோட மாலிகுலர் ஃபார்ம்லாம் பார்த்திங்கன்னா H2SO4. H2SO4ல் வந்து 2H+ ப்ளஸ் SO4 2- 1 அப்படி இல்லைன்னா 2 ஹைட்ரஜன் ஐட்டம்ஸ் வந்து 1 ஆர் மோர் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து இதில் வந்து ரீப்ளேசபிள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து இதுக்கு வந்து ஹர்ஹீனியஸ்ன்றவர் வந்து ஆசிட் பற்றி என்ன சொல்கிறோன்னா ஒரு ப்ரொபோஸ்டு தியரி வந்து ஆசிட் பற்றி சொல்கிறாரு. அப்படின்னா அக்கார்டிங் டு ஹிம் an acid is a substance which furnishes H+ ions or H3O+ ions in aqueous solution அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஆசிடோட டிஃபைன் நம்ம பார்க்க போகிறோம். ஆசிட் ஆர் டிஃபைன்ட் ஆஸ் அ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் விச் ரிலீசஸ் ஹைட்ரஜன் அயான்ஸ் வென் டிசால்வ்ட் இன் வாட்டர். அதாவது வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகும்போது ஒரு ஆசிட் வந்து ஹைட்ரஜன் அயான்ஸை வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் ஆசிட்ஸ் பார்க்க போகிறோம். ஆசிட் வந்து 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து இன்ஆர்கானிக் ஆசிட், ஆர்கானிக் ஆசிட், இன்னொன்று வந்து இன்ஆர்கானிக் ஆசிட். ஆர்கானிக் ஆசிட் வந்து நேச்சுரலாக நமக்கு இயற்கையாகவே கிடைக்கும். ஃப்ரூட்ஸ்லேருந்து இல்லைனா வெஜிடபிள்ஸ்லேருந்து கிடைக்கும். எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா சிட்ரிக் ஆசிட், டார்டாரிக் ஆசிட் சொல்லலாம். நமக்கு வந்து நேச்சுரலாக என்னென்ன ஆசிட் வந்து சிட்ரிக் ஆசிட் வந்து லெமனில் இருக்குது, லாக்டிக் ஆசிட் வந்து மில்கில் இருக்குது, ஆக்சாலிக் ஆசிட் வந்து டொமேட்டோவில் இருக்குது, அசிட்டிக் ஆசிட் வந்து வினிகரில் இருக்குது, மேலிக் ஆசிட் வந்து ஆப்பிள், டார்டாரிக் ஆசிட் வந்து டாமரைடில் வந்து இருக்குது. இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. லெமனில் நமக்கு வந்து சிட்ரிக் ஆசிட் வருது, டொமேட்டோவில் வந்து ஆக்சாலிக் ஆசிட், கிரேப்பில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டார்டாரிக் ஆசிட் இருக்குது, உங்களுக்கு மில்கில் வந்து லாக்டிக் ஆசிட். அதே மாதிரி ஆண்ட்டில் வந்து அது கடிக்கும் போது நமக்கு எதுக்கு வலிக்குதுன்னா அதோட கொடுக்கில் வந்து என்ன இருக்குன்னா நமக்கு வந்து ஃபார்மிக் ஆசிட் இருக்குது. ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மெல்லிக் ஆசிட் இருக்குது. வினிகர் நம்ம யூஸ் பண்ணுற இதில் வந்து என்ன இருக்குன்னா அசிட்டிக் ஆசிட் இருக்குது. இப்போ வந்து ஆன் த அதர் ஹேண்ட் இன்ஆர்கானிக் ஆசிட் பற்றி பார்க்குறோம். இன்ஆர்கானிக் ஆசிட் வந்து எப்போவுமே வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து இண்டஸ்ட்ரீஸில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதுக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னு சொல்லலாம்னா மினரல் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் இதெல்லாம் வந்து இன்ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா ஆசிட் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் சோர் டேஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து தே ஆர் கரோசிவ் இன் நேச்சர். அதாவது வந்து ஆசிட் வந்து நம்ம கையில் பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி நமிச்சலாக எடுக்கும். அதே மாதிரி ஸ்ட்ராங் ஆசிட் வந்து டு ஸ்பாயில் த சப்ஸ்டன்ஸ் லைக் ஹியூமன் ஸ்கின், கிளாத் அண்ட் பேப்பர். நம்ம கிளாத் மேலே பட்டுச்சுன்னா அந்த இடமே வந்து எப்படி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஓட்ட மாதிரி ஆகிடும். ஜென்ரலி ஆசிட்ஸ் வந்து எக்ஸிட்ஸ் இன் லிக்விட் ஸ்டேட்ஸ் பிட்வீன் ஃபியூ ஆசிட்ஸ் எக்ஸிட்ஸ் இன் சாலிட் ஸ்டேட்லேயும் வந்து இதுவாகுது. எக்ஸாம்பிள் வந்து பென்சோயிக் ஆசிட். அதனால் வந்து நம்ம லெபார்ட்டரியில் எப்பவுமே பென்சோயிக் ஆசிட் யூஸ் பண்ணும்போது வந்து டிரான்ஸ்போர்ட் ஸ்டாண்டில் வந்து ஒரு பாய்லர் வச்சுட்டு அந்த பாய்லரை அந்த பென்சோயிக் ஆசிட் பாட்டிலில் வச்சு அதை லிக்விஃபைட் பண்ணி தான் எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆசிட் வந்து எப்போவுமே வந்து கலர்லெஸ். அப்படி ஆசிட் வந்து சேஞ்ச் த கலர் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸோட இண்டிகேட்டர்ன்றது என்னதுன்னா நிறங்காட்டி. இதை வந்து ஆசிட் வந்து ப்ளூ லிட்மஸ் பேப்பரை வந்து எப்படி மாற்றினா ரெட் லிட்மஸ் பேப்பராக பார்க்கணும். மெத்தைல் ஆரஞ்சு வந்து இட் டர்ன்ஸ் இன்டு ப்ளூ வென் ட்ரீட்டட் வித் வாட்டர். தே ஆர் சால்வபிள் இன் வாட்டர். நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷன் ஆஃப் த ஆசிட்ஸ் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. அது வந்து அயனைசேஷன் ஆகும்போது வந்து இது வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுது. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து
மெட்டல் வந்து டைல்யூட் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்து மெட்டல் சால்ட்டாக ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் அயானை வந்து ரிலீஸ் பண்ணுது. இப்போ வந்து ஜிங்க் வந்து மெட்டல், ஆசிட் வந்து இங்கே நம்ம என்ன எடுத்துக்கணும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். நமக்கு இதுலேருந்து முன்னே ஜிங்க் குளோரைடாக ஃபார்ம் ஆகுது. ஹைட்ரஜன் கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ரியாக்ஷன் வந்து அயான் ரியாக்ட் வித் சல்ஃபியூரிக் ஆசிட் டு ரிலீஸ் ஃபெரஸ் சல்ஃபேட் அண்ட் ஹைட்ரஜன். நம்ம செகண்ட் ரியாக்ஷன் பார்க்கும்போது வந்து ரியாக்ஷன் வித் மெட்டல் கார்பனேட்ஸ் அண்ட் பைகார்பனேட்ஸ். இங்கே வந்து கார்பனேட்டை நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா வந்து கால்சியம் கார்பனேட் எடுத்திருக்கோம். சொல்யூஷன் வந்து டைல்யூட் சல்ஃபியூரிக், அங்கே வந்து டிஎல் வந்து டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் நம்ம கொடுக்கும்பொழுது என்னென்னலாம்னா கார்பன் டை ஆக்சைடு கிவன் அலாங் வித் வாட்டர் அப்போ வருது. இப்போ இங்கே இருக்க கால்சியம் கார்பனேட் வந்து என்னவா மாறினா கால்சியம் சல்ஃபேட்டாக மாறுது. கால்சியம் சல்ஃபேட்டும் ஃபஸ்ட்டே நம்ம சொன்ன பார்த்தீங்களா என்ன வருதுன்னா கார்பன் டை ஆக்சைடு கூட ஹைட்ரஜன் வருது. கார்பன் டை ஹைட்ரஜன் கூட வாட்டர் வந்து நமக்கு இங்கே வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரியாக்ஷன் வித் மெட்டல் ஆக்சைடு. ரியாக்ஷன் வித் மெட்டல் ஆக்சைடு கூட ஃபார்ம் ஆகும்போது இன்னும் நமக்கு வந்து மெட்டாலிக் சால்ட்ஸ் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கொடுக்கும்போது வந்து கால்சியம் குளோரைடாக ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகுது. இப்போ வந்து யூசஸ் ஆஃப் ஆசிட்ஸ் பார்க்கும்போது வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நமக்கு வந்து டைஜஷனுக்கு வந்து உதவுது. நம்ம வயிற்றில் வந்து இயற்கையாகவே வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்குது. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதிகமாக சுரக்கும் பொழுது நமக்கு வந்து வயிற்று புண், அதாவது வந்து அல்சர் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. இப்போ இங்கே பாருங்கள், we feel hungry due to that corrosive action of the chloric acid of the inner lining of the stomach, which is the level of the hydrochloric acid goes higher வந்து it causes அல்சர் ப்ராப்ளம் வரும் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து வினிகர் வந்து ஃபுட் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பென்சோயிக் ஆசிட் வந்து பிக்கிள்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட் வந்து ஹையர் ஃபேட்டி ஆசிட் வந்து டு மேக் வாஷிங் பாத் சோப்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணோம். சல்ஃபியூரிக் ஆசிட் எப்பவுமே வந்து கிங் ஆஃப் த கெமிக்கல்ஸ். நிறைய கெமிக்கல்ஸில் வந்து சல்ஃபியூரிக் ஆசிடை யூஸ் பண்ணுறதுனால இது வந்து கிங் ஆஃப் ஆசிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து டீஹைட்ரேஷன் ஏஜென்ட்டாக இருக்குது. அதனால் வந்து இதில் வந்து நிறைய வேரியஸ் இண்டஸ்ட்ரியஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் டிட்டர்ஜென்ட் மேக் பண்ணுறதுக்கு, பெயிண்ட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ் இது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்குலாம் இது யூஸ் ஆகுது. குளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணும். இது இம்பார்ட்டன்ட் லெபார்டரி ரீஏஜென்ட்ஸாக நமக்கு வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் செல்லில் வந்து எல்லா லிவிங் ஆர்கானிசமும் ஃபண்டமெண்டலாக வந்து நியூக்ளிக் ஆசிட்ஸ் வந்து இருக்குது. அனிமல்ஸ் ஹாவ் த டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட், அதாவது வந்து டிஎன்ஏவும், பிளான்ஸ் வந்து என்ன இருக்குன்னா ஆர்என், அது வந்து ரிபோ நியூக்ளிக் ஆசிட்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பேசஸ் பற்றி பார்க்க போகிறோம். பேசஸ் வந்து சோப்ஸ் வந்து யூஸ் சோப்ஸ் ஃபார் பாத்திங் ஆஸ் வெல் அஸ் வாஷிங்க்கு யூஸ் பண்ணணும். சோப் வந்து நம்ம கையை போட்டுக்கிட்டோம்னா ஸ்லிப்பரியாக இருக்கும். அது ஏன் ஸ்லிப்பரியாக இருக்குதுன்னா ஸ்லிப்பரி டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் த பேஸ். அதில் பேஸ் இருக்கனால தான் வந்து சோப்பு வந்து எப்பவுமே எனக்கு வந்து வழவழாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஆசிட்டில் பார்த்தா மாதிரியே பேஸும் எப்படின்னா கரோசிவாக இருக்கும். ஆனால் இது வந்து பிட்டர் டேஸ்ட், ஆனால் ஆசிட் வந்து சோர் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து in contrast to the acid which releases ஆசிட்ஸ் வந்து என்ன ரிலீஸ் பண்ணணும்னா ஹைட்ரஜன் அயான்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும். பட் பேஸ் என்ன பண்ணணும்னா ஹைட்ராக்சைட் அயான்ஸை வந்து வாட்டரில் வந்து இது பண்ணும். அப்போ வந்து பேஸை வந்து நம்ம டிஃபைன் எப்படி பண்ணலான்னா த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தட் ரிலீஸ் ஹைட்ராக்சைட் அயான்ஸ் விச் டிசால்வ்ட் இன் வாட்டர் ஆர் கால்ட் வந்து பேஸஸ். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன சொல்லணும்னா சோடியம் ஹைட்ராக்சைட் அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் சொல்லலாம். அதை வந்து இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்தோம்னா வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது எப்படின்னா சோடியம் அயானாவும் ஹைட்ராக்சைட் அயன் அதை வந்து OH மைனஸாக பிரியறது தான் வந்து என்ன சொல்கிறோன்னா நம்ம பேஸு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கப்படுறது வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு மாலிகுலர் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா KOH. இது எப்படி ரிலீஸ் ஆகும்னா K+ ஆகும் OH மைனஸ் ஆகும் வரது தான் வந்து பேஸ்ன்னு சொல்லணும். இப்போ வந்து வாட்டர் சால்வபிள் பேசஸ் வந்து எல்லாமே அதை என்ன சொல்லணும்னா நம்ம அல்கலீஸ் சொல்லலாம். பேசஸ் லைக் சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு அண்ட் அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து ஹைலி சால்வபிள் இன் வாட்டர். அதனால் அதை என்ன சொல்லலாம் அல்கலீஸ் சொல்லலாம். இன்னொன்று வந்து சிலதெல்லாம் வந்து ஹைட்ராக்சைடு அயானே ரிலீஸ் பண்ணாது, ஆனால் அது பேஸாக வந்து ரியாக்ட் ஆகுது. அதை வந்து சோடியம் கார்பனேட்,
சோடியம் பைகார்பனேட், கால்சியம் கார்பனேட். இதோட மாலிகுலர் ஃபார்முலா NaCO3. ஆனால் இது வந்து நம்ம பண்ணும்போது எப்படின்னா NaO ஆகும், CO3 மைனஸாகவும் பிரியும். ஆனால் இதில் வந்து OH அயானா வரவே வராது. ஆனால் இது வந்து பேஸாக ஆக்ட் ஆகுது. இப்போ வந்து காமன் பேஸஸ் இன் சம் ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு என்ன ப்ராடக்ட்னா மில்க் ஆஃப் மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு எதில் வந்து யூஸ் ஆகுதுன்னா டிட்டர்ஜென்ட் மேக் பண்ணி யூஸ் பண்ணுது. அதே மாதிரி அம்மோனியம் ஹைட்ராக்சைடு எதில் வந்து யூஸ் பண்ணுன்னா சொல்யூஷன் ஃபார் கிளென்சிங் விண்டோஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். கால்சியம் ஹைட்ராக்சைடு பார்த்தீங்கன்னா லைம்ஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து நமக்கு என்னென்னா சோப்பாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேஸஸ் பார்க்கும்போது பேஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எப்படின்னா சோப்பி டு டச் ஒன்லி இன் அக்வஸ் மீடியம். ஆனால் ட்ரை மீடியத்தில் சோப் அப்படின்னா ட்ரையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அக்வஸ் சொல்யூஷனில் வந்து சோப்பியாக இருக்கும். பேஸஸ் வந்து பிட்டர் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேஸஸ் ஆர் கரோசிவ் இன் நேச்சர். நெக்ஸ்ட் பேஸஸ் ஆர் ஜென்ரலி வந்து கலர்லெஸ். ஆசிடும் அதே மாதிரி தான் கலர்லெஸ். அப்போ வந்து பேஸஸ் ஆல்சோ சேஞ்ச் த கலர் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து லிட்மஸ் பேப்பரை வந்து ப்ளூ கலராக மாற்றும். விச் பேசஸ் சிமிலர்லி தே டர்ன் மெத்தைல் ஆரஞ்ச் டு எல்லோ. ஆனால் வந்து நமக்கு ஆசிடில் பார்க்கும்போது பிங்க் கலராக மாறும். இங்கே வந்து ஃபினாப்தலீன் வந்து டு பிங்க் கலராக மாறுது. பேசஸ் ஆர் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் அக்வஸ் சொல்யூஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ் பார்க்கும்பொழுது அலுமினியம் ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ரியாக்ட் பண்ணும்போது வாட்டரும் சோடியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ரஜனும் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்களா ரியாக்ஷன் வித் நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் கூட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம வந்து இங்கே வந்து பேஸு, கார்பன் டை ஆக்சைடு வந்து நான் மெட்டல். ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ரிலீஸ் ஆகுனா சோடியம் கார்பனேட்டும் வாட்டரும் ரிலீஸ் ஆகிருக்கு நமக்கு. அதே மாதிரி ரியாக்ஷன் வித் அம்மோனியம் சால்ட்ஸ் பேசஸ் ரியாக்ட்ஸ் வித் அம்மோனியம் சால்ட் டு ஃபார்ம் ஏ மெட்டல் சால்ட்ஸ் என்ன இங்கே உருவாயிருக்குன்னா சோடியம் குளோரைடு தான் இங்கே வந்து மெட்டல் சால்ட்டு. நெக்ஸ்ட் வந்து அம்மோனியா வந்து ஆவியாயிடுது. நெக்ஸ்ட் வந்து இங்கே வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்து இதனோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது கரோசிவ் இன் நேச்சர், தே அண்டர்கோ அயனைசேஷன் இன் அக்வஸ் சொல்யூஷன், தே கான்டாக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் அக்வஸ் சொல்யூஷன், தே அண்டர்கோ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். சம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆசிட்ஸ் அண்ட் பேஸ் நம்ம பார்க்கும்பொழுது இங்கே பார்த்துங்கன்னா அழகாக உங்களுக்கு டேபிளர் காலம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஆசிட் வந்து தே ப்ரொடியூஸ் H+ அயான்ஸை வந்து வாட்டரில் விடுது. ஆனால் பேஸை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து OH வந்து அயான்ஸை வந்து இங்கே ரிலீஸ் ஆகுது. சோரின் டேஸ்ட், சோர்னை வந்து புளிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பிட்டர்ன்றது கசப்பு தன்மை. ஃபியூ ஆசிட்ஸ் ஆர் இன் சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. ஆனால் வந்து மோஸ்ட் ஆஃப் த பேசஸ் வந்து உங்களுக்கு வந்து சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஆசிட் டர்ன்ஸ் ப்ளூ லிட்மஸ் பேப்பரை ரெட்டாக மாற்றும். ஆனால் பேஸ் வந்து ரெட் லிட்மஸ் பேப்பரை உங்களுக்கு வந்து ப்ளூவாக மாற்றுது. இப்போ வந்து யூசஸ் ஆஃப் பேசஸ் பார்க்கும்போது வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து யூஸ் ஆஸ் ஏ பாத்திங் சோப்பாக யூஸ் பண்ணுறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து வாஷிங் சோப்பாக யூஸ் பண்ணுறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் பேப்பர் இண்டஸ்ட்ரியும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அண்ட் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெடிசன்ஸில் யூஸ் பண்ணுறோம். கால்சியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்ட் ஒயிட் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்ட் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு ஆர் யூஸ்ட் இன் ஆன்டாசிட்ஸ். ஆன்டாசிட்ஸ்னால் இந்த அல்சருக்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஆன்டாசிட்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அதை வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அம்மோனியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்ட் டு மேனுஃபேக்சர் ஃபெர்டிலைசர், நைலான், பிளாஸ்டிக்ஸ் அண்ட் ரப்பர். இங்கே பார்த்தீங்களா இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் பேசஸ் இன் அவர் லைஃப்னு கொடுத்துட்டு வாஷிங் சோப்பாக யூஸ் ஆகுது பேசஸ். நெக்ஸ்ட் வந்து ஆன்டாசிட் டேப்லெட்ஸு, அதுக்கப்புறம் வந்து சிரப்ஸாகவும் வருது. அப்புறம் ஃபெர்டிலைசர் அதாவது வந்து உரம் தயாரிக்க பயன்படுது, நைலான் தயாரிக்கவும் பயன்படுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நியூட்ரலைசேஷனும் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.